வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். ஸோ ஜெயசூர்யா, டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஸ்டேட் ரேங்க் 307, குரூப் 2 2025. ஸோ ரொம்ப ஒரு 5 வருஷமா இதுக்காக ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வேலையை வாங்கியிருக்கிறாருங்க. சரிங்களா? தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு வேலையை குட் பண்ணிட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சாரு. 5 வருஷத்துக்கு டிசிடிஓ பதவி தந்திருக்காங்க. இதுக்கு மேலேயும் குரூப் 1 போஸ்ட் போகிறதுக்கு ஃபுல் பொட்டென்ஷியல் கேண்டிடேட். சீக்கிரமா நம்ம குரூப் 1 பதவியில இவரை எதிர்பார்க்கலாம். ஸோ இங்க ஸ்டூடெண்டா இருந்து இப்ப ஃபேக்கல்ட்டியா இருக்கிறாரு. ஸோ இவருக்கு எங்களுடைய பாரதி அகாடமி சார்பாக ரொம்ப வாழ்த்துக்களுங்க. தேங்க்யூ சார். சூர்யா, சொல்லுங்க, இந்த வெற்றி எப்படி இருக்குங்க உங்களுக்கு? சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், பெருசா இருக்கு. என்ன சொல்லணும் அப்படின்னா சார், 2020 வந்து நான் முடிச்சுட்டு ப்ரைவேட் செக்டரில் சென்னையில் ஒர்க் பண்ணிருந்தேன் சார். ஒர்க் பண்ணிருக்கும் போது டக்கு என்னாச்சு, ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, லே ஆஃப் பண்ணிட்டேன் கொரோனா சுச்சுவேஷனில். வெளில வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே ரெஸ்யூம் அப்ளை பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே பெருசாக கிடைக்கல. ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுச்சா, டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அப்போ கவர்மெண்ட் விட்டாங்க, ஷார்ட் நோட்டீஸ் விட்டாங்க டிசம்பரில். ஏன்னா பார்த்தா குரூப் 4 கால் பண்ணிச்சு. சும்மா புக்கை திருப்பி படிக்கலாம், என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சிந்து சமொழி தான் புக்கை கண்ணு பட்டுச்சு. படித்தேன், அப்படியே ஒரு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்வமாக போயிட்டு இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டேன். வீட்டில் வந்து அக்செப்டே பண்ணல. என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எதுக்கு, தேவையில்லாத வேலை, நான் அவனை ஜெர்மன் போவேன் ஸ்பெயின் போவேன்னு எதிர்பார்த்தேன், பட் இங்கே வந்து உட்காந்துருக்கு, அவ்வளோ பெரிய காலேஜை படிச்சுட்டு என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மைண்டில் படுது, படிச்சுக்கலாம் என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் சார். 2021 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறேன்னாங்க. டியூ டு எலெக்ஷன்னால ரிலீஸ் ஆகலை. 2022 சிலபஸ் கொண்டு வந்தாங்க. திருப்பியும் 2020 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. எக்ஸாம் திருப்பி கலெக்ட் பண்ணாங்க. ப்ரிலிமினரி பாஸ் பண்ணேன். 157 கொஷின் போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்துச்சு. மெயின்ஸ் ஒரு ஐடியாவுமே இல்லை. திருப்பி மெயின்ஸு ஸ்டார்ட் பண்ணேன். மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். சில கைடன்ஸ் சார் கொடுத்தாரு. அப்புறம் என்ன பண்ணேன், மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு. 147 மார்க் வந்துச்சு. ப்ரிலிமினரி 157 போட்டு 147 தான் வந்துச்சு. ஏன்னா 10 மார்க் கம்மியாக இருக்குது. கவுன்சிலிங் வந்துச்சு. கவுன்சிலிங்கும் திருப்பியும் போனேன். கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் 3985 வந்துச்சு. கம்யூனல் வந்து 1115 வந்துச்சு. கிடைச்சா 2 year அசிஸ்டன்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். நாளைக்கு கவுன்சிலிங் கால்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு எனக்கு சீட்டு ஓவர் முடிஞ்சு சார். பட் இதுதான் என்னோட ஷார்ட் ஜேர்னி. இப்படி ஸ்டார்ட் பாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 years வீட்டில் நம்பலை, என்ன படிக்கணும் எது படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்பவே இல்லை. ஒரு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை இருந்துச்சு. அது மாதிரி திட்டுவாங்க, ஏதாவது ஒன்று இது தேவையா, சொந்தக்காரங்க பார்த்தா ஏன் பேங்க் எக்ஸாம் எழுத மாட்டீங்களா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்க் படிக்கலாம்ல, ஏன் டிஎன்பிசி என்ன உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னாங்க. சம்பளமும் கம்மி என்ன அப்படின்னாங்க. மைண்ட் தாட்டே எடுத்துக்கூடாது எதுவுமே. நம்ம என்ன வேலை போகிறோம்னு நினைக்கிறோமோ அதில் சொல்லுவாங்கல்ல, குதிரை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போவோம் பார்க்காது அப்படின்னு. ஸ்ட்ரைட்டாக போனால் தான் வேலை கிடைக்கும். ரியாலிட்டி அதுதான். திருப்பி வந்தேன், சாரை பார்த்தேன். சார் என்ன பண்ணேன்னு தெரியல. இதே கடைசியால் உட்காந்துருந்தேன் லாஸ்ட் இயர். சார் எஸ்ஆர் படிக்கணும் ஆசைப்பட, எஸ்ஆர் கிடைக்கல சார், என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன். திருப்பியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த குரூப் 2 பிரிமினரி வந்துச்சு. என்ன 157 போட்டேன், 154 வந்துச்சு இந்த தடவை அன்ஃபார்ச்சுனேட்டாக. பட்டு எப்படி சொல்கிறது, கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு 2க்கு போதான் ஆசை. 2A போக இன்ட்ரெஸ்டே இல்லை. 2 ரிசல்ட் வந்துச்சு. மெயின்ஸ் திருப்பியும் என்ன கைடன்ஸ் வேணுமோ எல்லாமே கொடுத்தாங்க. என்னென்ன படிக்கணும், ரிட்டன் ப்ராக்டிஸாக பண்ணு. நான் இங்கிலீஷ் மீடியம் தான். எந்த மீடியம் இங்கே முக்கியம் கிடையாது. நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோமா தமிழ் படிக்க முக்கியம் கிடையாது. அதில் எது பிரைட்டாக பண்ணால் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு முனிசிபல் கமிஷனர் ஸ்டேட் 5th ரேங்க்கு, அவர் வந்து தமிழ் மீடியம் தான். தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் 187.25 மார்க் இன்னைக்கு எம்சி எடுத்திருக்காரு. ரிசல்ட் 2A எழுதினேன், சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. 2 சென்னை போனேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தா இவ்வளோ பெரிய ஷீட் இருந்துச்சு. எக்ஸாம் ஷீட்டாக இல்லை A3 ஷீட்டாக தெரிஞ்சு எக்ஸாம் உள்ளார என்ன பண்ணுறதுனே ஒரு ஐடியாவே கிடையல. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம லைஃப் ஆச்சு எழுதணும். 2 பக்கம் இருக்க வேண்டிய ஆன்சர் 3 பக்கம் இருக்குது. நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. கடைசி வரைக்கும் எழுதணும், வழி இல்லை, ஜெயிக்கணும். மனசு இது மட்டும் தான் தோணுச்சு. கடைசி நிமிஷம் நான் கடைசி பெஞ்ச் வரையா கரெக்ட் பண்ணுறதுக்குள்ள எல்லாமே வந்துட்டாங்க. அப்படி எழுதிக்கிட்டே இருந்தேன். எங்கெங்க டைம் படிக்குது அங்கங்கே ட்ராயிங் போடுறது, எங்கே டைம் அங்கே இது போடுறது. முடிச்சு எக்ஸாமோட வெளில வரும்போது ஓகே சாட்டிஸ்ஃபைட், ஏதோ கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. ரிசல்ட் வந்துச்சு. 307 ரேங்க்கு. கம்யூனல் ரேங்க் வந்து 70. இதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரில. திருப்பி என்ன பண்ணேன், சரி விட்டுறக்கூடாது, கிடைக்கும் தெரியும். ஆனால் என்ன, ஃபாரஸ்ட்னு ஒரு எக்ஸாம் அதுக்குள்ளே நடக்கும், 2க்குள்ளே இருக்குது, நடக்கணும். நடந்தேன் 3 hours 55 minutes அதுக்கும் நடந்தேன். கவுன்சிலிங் போனேன், டிஜிட்டே கிடச்சி உள்ளே வந்துட்டேன். அவ்வளோதான், இதுதான் ஜெர்னி. பட் என்னன்னா ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் யாருக்குமே லைஃப் எதுவுமே கிடைக்காது. சூப்பர். ஸோ இப்போ மெயின்ஸ்க்கு வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் முன்னாடி நிறைய பண்ணீங்களா நீங்கள்? ஆமாம் சார். இப்போ லாஸ்ட் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக லாஸ்ட் மெயின்ஸ் ரொம்ப தைரியமாக இருந்தேன். சப்ரீஷ் எடுத்துலாம், ஸ்டேட் ரேங்க் வந்து எதிர்பார்த்தேன்.
ஆனா என்ன நடந்துச்சுன்னா ஓவரால் ரேங்க் 3900. அப்பதான் யோசிச்சேன், ஓகே நம்மளதான் காம்படிட்டர் எடுத்திருக்கோம், மற்ற யாரையுமே காம்படிட்டர் எடுத்துக்கல. விஷயம் அதுதான், ப்ராக்டிஸ் அதிகம் பண்ணேன் பட் கண்டென்ட்டை கம்மி பண்ணேன். பட் இந்த மீன்ஸ் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸை வந்து கம்மி பண்ணிட்டு என்னென்ன கண்டென்ட் தேவையோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன். புரியுதுங்க அப்படி சொல்லுங்க? தேவையான விஷயத்தை எடுத்து தேவையில்லாத விஷயம் தூக்கி போட்டு அதை மட்டுமே சொல்லுவாங்கல்ல, கிரைண்டர்ல மாவு போட்டு அரைச்ச மாதிரி அரைச்சிட்டு இருப்பேன், அதே தான் பண்ணணும். படிச்ச கண்டென்ட்டை படிச்சுக்கிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் கிடைக்கும். ஓகேங்கப்பா. ஸோ இப்போ பிலிம்ஸ் வந்து பாஸ் பண்றது ஈஸிங்களா இப்போ இருக்கிறதுல? எப்பப்ப சிலபஸ் வந்து டஃப் ஆகிட்டே இருக்கோ அப்பப்ப கிளியர் பண்ற ரேட்டிங்ஸ் அதிகமாகும். பிகாஸ் ஏன் அப்படி சொல்றேன்னா, போன தடவை இது நான் என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 171.25 மெயின்ஸ் மார்க்கு. இதே இந்த தடவை மெயின்ஸ் ரொம்ப கஷ்டம், எழுத முடியாதுன்னாங்க, பேப்பர் பெருசுன்னாங்க. பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட் பார்த்தா, இதே நான் 117 போன எடுத்திருந்தேன்னா நான் ஸ்டேட் 10 ரேங்க்குள் வந்திருப்பேன். கரெக்டுங்களா? அப்போ இந்த தடவை வந்து நான் 117 எடுத்தே 300 ரேங்க் வந்துட்டேன். ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து என்ன சொன்னாங்க, 155 கீழே கிடைக்காதுன்னாங்க. பட்டு 158 வரைக்கும் வந்துருச்சு. கரெக்டுங்களா? அதனால எந்த ஒரு எக்ஸாம் டஃப்னஸ் கேட்க மார்க் தான் இன்க்ரீஸ் ஆக தவிர குறையதில்லை. பிகாஸ் படிக்கிற ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேங்கப்பா. ஸோ இதுக்கு வந்து இந்த கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா படிக்கணுமா இந்த எக்ஸாமுக்கு? ஆமா, வேலைக்கு 6 மாசம் போற 6 மாசம் படிக்கிறேன் அப்படின்ற கான்செப்ட் கரெக்ட் ஒர்க் அவுட் ஆகுங்களா? இப்போ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் 2021 ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணவும் ஃபர்ஸ்ட் 1 இயர் எதை வீட்டில் திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. 1 இயர் நான் எதை பத்தியும் யோசிக்கல, கன்சிஸ்டண்டா படிச்சுட்டு இருந்தேன். நடுவில் வந்து ஒரு 6 மாசம் சப்ரஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, புக்கை தொட மாட்டேன். கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, நான் எந்த இன்ஸ்டியூட்டு இல்லை யூடியூப்ல அனைத்து கொஸ்டின் இருக்கும், என்னென்ன வேணுமோ, என்ன உங்களுக்கு பார்க்குற கொஸ்டின் புக் பேங்க் அதை சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் 6 months. திருப்பி என்ன பண்ணும், 6 மாசம் நோட்டிஃபிகேஷன் வருதா, ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும், எக்ஸாம் எழுதிட்டே இருக்கணும். நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு தாட் உங்களுக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஃபீல்ட்ல எங்க ஜாப் கிடைக்குதோ அதுல போய் அப்படியே சஸ்டைன் பண்ண. நான் அப்படிதான் பண்ணேன். எங்கெங்க கிளாஸஸ் தான் கிடைக்கணும், சப் இன்ஸ்பெக்டர் கிளாஸ் எடுப்பேன், டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் எடுப்பேன், பேங்கிங் ரீசனிங் எடுப்பேன். எனக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த கிளாஸ் எடுத்து ஏன்னா இன்னொரு நாள் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அப்புறம் ஸ்கீம்ஸ் சர்வே வர்றாங்க. ஒவ்வொரு பாலிசி நோட்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் டிசம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க வருஷம் பாத்தீங்கன்னா. கவர்மெண்ட்ல அந்த பாலிசி நோட் படிச்சீங்கன்னாவே ஓரளவுக்கு சிலபஸ் மேட்ச் ஆகும். ஓகேங்கப்பா, சூப்பர். ஸோ டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஸோ உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். சரிங்களா? உங்களுடைய தேவை இன்ஸ்டியூட்டுக்கு தேவை, கண்டிப்பா நீங்க வரணும், எடுக்கணும். கண்டிப்பா. தேங்க்யூ.